பல தரவுகளை அவர்கள் உள்ளுக்குள்ளேயே வைத்திருந்தார்கள். நமக்கு தெரியவே தெரியாது. நீ நினைச்சிருக்க, இன்னைக்கு தலைவர் நினைச்சிருந்தா தன்னுடைய சுய வரலாறை அவரே எழுதியிருக்கலாம். ஊடகங்கள் மொத்தமாக ஈழ பிரச்சனையை மூடி மறைத்திருக்கிறது. நீங்க வெளிநாட்டுல போய் இருந்துட்டேன், நான் செட்டில் ஆயிட்டேன், என் பிள்ளைகள் எல்லாம் தமிழ் கற்காது ஆங்கிலம் தான் படிக்கும் என்கிற நிலையை நீங்கள் தயவு செய்து மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்தியா குறிப்பாக மதுரை வரைக்கும் வியாபாரம் செய்திருக்கிறார்கள். பர்மாவில் போய் வியாபாரம் செய்திருக்கிறார்கள். மலேசியாவுக்கு போய் வியாபாரம் செய்திருக்கிறார்கள். 12 கப்பல் வைத்திருந்த ஒரு பெரிய வணிக குடும்பத்தை சேர்ந்தவர் நம்முடைய மேதகுவே பிரபாகரன் அவர்கள் என்கிற செய்தியை அவர் சொல்றார். நான் பதிவிட்ட ஒரு 10 நிமிஷத்துல என்னுடைய முகநூலை முடக்கி விட்டார்கள். திரைப்படத்தில் ஒரு பின்புலத்தில் ஒரு காலன்றி தலைவருடைய படம் இருந்தால் கூட சென்சார் போர்டு அதை அனுமதிக்க மாட்டாங்க. விடுதலை புலிகள் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் ஒரு ராணுவ மேதை. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ராணுவம் அவருடைய நுட்பங்களை, அவருடைய ராணுவ செயல்பாட்டை இன்றைக்கு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. நானும் தம்பி முத்துப்பாண்டியன் அரண்டு போய்விட்டோம். தன்னுடைய கல்லறையிலே இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எப்படி எழுத சொன்னானோ அதுபோல இங்கிருந்து சென்ற அந்த அசோகனினுடைய மத தூதர்கள் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு தெரிந்த மொழி பாலி. ஆண்டகை நூல் வெளியீட்டு விழாவிலே பங்கேற்றிருக்கிற குருதி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஆண்டகை என்கிற சொல் என்னை பொறுத்தளவில் புதிய சொல்லாக இருந்தது. நான் மரத்தமிழ் வேந்தன் மாமாவுக்கு அழைப்படுத்து ஆண்டகை என்றால் என்ன மாமா என்று கேட்டேன். அன்றைக்கு அவர் சொன்னார், ஆண் பிளஸ் தகை ஆண்டகை என்று சொன்னார். எங்கள் தஞ்சை மாவட்டத்திலே பொதுவாக நிலச்சுவாந்தர்களை, விவசாயத்தில் பெரிய ஆளா இருக்கிறவர்களை ஆண்டை என்று சொல்லுவார்கள். ஆண்டை என்ற சொல்லே இந்த ஆண்டகை என்கிற சொல்லிலிருந்து மருவி வந்தது என்று இணையங்களிலே தேடுகிற போது தெரிந்தது. ஆனால் இந்த ஆண்டகை என்கிற இந்த சொல் இந்த நூலுக்கு மிக சரியாக, மிக பொருத்தமாக இருந்ததை உணர முடிந்தது. ஒரு திரைப்படம் என்று சொல்லுகிற போது அந்த திரைப்படத்துக்கு அச்சாணியாக, ஒரு திரைப்படத்துக்கு ஆதாரமாக இருப்பது கதை. கதை இல்லாமல் ஒரு திரைக்கதையை வடிவமைக்க முடியாது. ஒரு கதை இருந்தால் மட்டும்தான் ஒரு திரைக்கதையை வடிவமைக்க முடியும். அப்ப திரைக்கதை என்பது என்ன என்று பார்த்தால், காட்சிகள், வசனங்கள் மூலமாக கட்டமைக்கப்படுகிற ஒரு கதை திரைக்கதையாகும். அதுல காட்சிகள் இருக்கும், வசனங்கள் இருக்கும், அது ஒரு கட்டமைப்புக்குள் இருக்கும். அப்படி அந்த கட்டமைப்புக்குள்ள ஒரு கதை இருந்துச்சுன்னா அது சிறந்த திரைக்கதை. திரைக்கதையை வடிவமைத்து உலகத்துக்கு ஒரு இலக்கணம் வகுத்து கொடுத்த சிட்ஃபீல்ட் அவர்கள் சொல்லுகிறார்கள், கதையும் திரைக்கதையும் தண்ணீருக்கும் பனிக்கட்டிக்கும் இடையே உள்ள உறவு போன்றது என்று சொல்லுகிறார். பனிக்கட்டி தண்ணீர்ல போட்டீங்க அப்படின்னு சொன்னா அது இரண்டரை கலந்து விடும், ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாம போயிடும். அப்ப திரைக்கதைக்கும் கதைக்குமான உறவு என்பது பனிக்கட்டிக்கும் தண்ணீருக்குமான உறவு போன்றது. அந்த வகையில் தான் இந்த நூலை நான் அணுகி பார்த்தேன். இந்த நூல் ஆண்டகை என்று சொன்னதும் அதன் அட்டைப்படத்தை பார்த்ததும் ஆர்வம் மிகுதியானது. தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் குறித்த ஒரு திரைப்படம் வரப்போகிறது, அவர் குறித்த நிறைய செய்திகளை நாம் வாசிக்க போகிறோம் என்று அந்த நூலுக்குள்ளே சென்ற போது அந்த நூல் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய ஈழச் சிக்கலினுடைய ஆதிக்கு அழைத்து செல்லுகிறது, தொடக்கத்துக்கு அழைத்து செல்லுகிறது, 13ஆம் நூற்றாண்டுக்கு நம்மை இட்டு செல்லுகிறது. நிறைய செய்திகளை, புதிய புதிய செய்திகளை இந்த நூலிலே அவர் தொகுத்திருக்கிறார். இந்த நூலை குறித்து மதிப்புக்குரிய வின்சென்ட் ராஜேந்திரன் அவர்கள் முதல்ல என்னிடம் கொடுத்து பேசிய போது கூட நான் அவரை கேட்டேன், இதற்கான தரவுகளை எல்லாம் எங்கிருந்து எடுத்தீர்கள் என்று அவரிடம் நான் கேட்டேன். ஏன் அதை நான் கேட்டேன் அப்படின்னா, அவர் பிழையான தரவுகளை திரைப்படமா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவர் ஏதாவது
ஒரு பிழையான தகவல்களை அவர் தொகுத்து விடக் கூடாது என்பதற்காக நான் கேட்டேன். அவர் சொன்னார், நான் கேட்டது, நான் அறிந்தது, நான் வாசித்தது, நான் தொகுத்தது என்று இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்துதான் இந்த நூலை நான் தொகுத்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்ப இந்த நூலுக்குள்ளே செல்லுகிற போது இந்த இலங்கை என்கிற அந்த நாடு, இன்றைக்கு இலங்கை என்று சொல்லப்படுகிற இந்த நாட்டினுடைய வரலாறு, ஒட்டுமொத்த வரலாற்றையும் தொடக்கத்தில் இருந்து அவர் சொல்லிட்டு வர்றார். அது காட்சியாக இருக்கிறதா, காட்சியாக எப்படி காட்சிப்படுத்த போகிறோம், அவை அது சினிமாவை பொறுத்தவரை ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து பாசிபிள், இன்னொன்னு இம்பாசிபிள். நம்ம பேசுற எல்லாத்தையும் படம் பிடித்து விட முடியாது. படம் பிடிக்க முடிகிற விஷயம், படம் பிடிக்க முடியாத விஷயம் என்று ரெண்டு விடயங்கள் வந்து சினிமாவில் இருக்கும். அதுபோல இதுல எதையெல்லாம் நாம் காட்சிப்படுத்தி காட்சியின் மூலமாக நாம் விவரிக்க முடியும் அப்படிங்கிறது சிலது முடியும், சிலது முடியாதுன்னு இருக்கு. ஆனால் இந்த நூல் சொல்லுகிற செய்திகள் இருக்குல்ல, அவை மிக மிக முக்கியமான செய்திகள். ஒரு கேள்வி எழுப்புறார். அது என்ன கேள்வி அப்படின்னா, அதைத்தான் அந்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டா, இந்த நிலப்பரப்பில் வாழ்ந்த மனிதர்கள் எல்லாம் தமிழர்கள், அவர்கள் பேசிய மொழி தமிழ் மொழி, அவர்களுடைய வழிபாடு சிவ வழிபாடு அப்படின்னு சொன்னா, அந்த நிலப்பரப்பில் வாழ்ந்த மனிதர்கள் தமிழர்கள் மட்டும் எப்படி சிறுபான்மையினர் ஆனார்கள், எப்படி அங்கே சிங்களவன் பெரும்பான்மையாக மாறினான் என்கிற கேள்வியை இந்த நூல்ல அவர் ஒரு கட்டத்துல எழுப்புறார். திரைக்கதையில அவர் வடிவமைச்சிட்டு வருகிற போது அதை எழுப்புறார். அப்படி எழுப்புகிற போது அவர் சொல்றாரு, அசோகன் புத்த மதத்தை தழுவிய பிறகு அவன் மகிந்தனையும் சங்கமித்ராவையும் புத்த மதத்தை பரப்ப வேண்டும் என்பதற்காக இந்த நிலப்பரப்புக்கு, ஈழ நிலப்பரப்புக்கு அனுப்பிய போது அவர்களுக்கு தமிழ் தெரியாது. ஆனால் புத்த மதத்தை பரப்ப வேண்டும் என்கின்ற வேட்கையோடு வெறியோடு அவர்கள் அங்கே இறங்கி இருக்கிறார்கள். ஆகவே எப்படி ஜோசப் பெஸ்கின் இந்தியாவுக்கு மதம் பரப்ப வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தன்னுடைய மொழி புரியவில்லை என்பதற்காக தமிழ் மொழியை கற்க ஆரம்பித்து, தமிழ் மொழியை கற்று அதில் பாடல் இயற்றி தமிழ் மொழியிலேயே இலக்கண திருத்தங்களை எல்லாம் செய்கிற அளவுக்கு பாண்டித்தியம் பெற்றானோ, தன்னுடைய கல்லறையிலே இங்க ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எப்படி எழுத சொன்னானோ, அதுபோல இங்கிருந்து சென்ற அந்த அசோகனினுடைய மத தூதர்கள் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு தெரிஞ்ச மொழி பாலி மொழி. பாலி மொழி தெரிந்த அவர்கள் தமிழை கற்றுக்கொண்டு தங்களுடைய மதத்தை பரப்புவதற்கு முயற்சி செய்கிற போது அவர்கள் முறையாக தமிழை கற்கவில்லை. பாலி மொழியையும் சமஸ்கிருதத்தையும் தமிழோடு கலந்து அவர்கள் புதிதாக ஒரு மொழியை பேசி இந்த மக்களுக்கு தொடர்ச்சியாக தங்களுடைய மதத்தை பரப்ப முயற்சி செய்கிறார்கள். அந்த முயற்சியில அங்க இருக்கக்கூடிய தமிழர்களில் ஒரு பகுதியினர் அந்த புத்த மதத்தை ஏற்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை அவர் வந்து சொல்றார். இது வரலாற்று பூர்வமாக சரியானதா தவறானதா என்பதற்கு நான் பொறுப்பல்ல. நூல் ஆசிரியர் வந்து அவர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள், தமிழ் மொழி பேசியவர்கள், தமிழ் சிவ நெறியை பின்பற்றியவர்கள் புத்த மதத்தை பரப்ப வந்து அவர்களுக்கு மொழி தெரியாமல் அவர்கள் தமிழோடு இரண்டர கலக்க முயற்சி செய்து சரியாக கலக்காமல் ஒரு புதிய மொழியை உருவாக்கி அவர்கள் மதத்தை பரப்பிய போது அந்த மதத்தை ஏற்ற தமிழர்கள், அந்த மதத்தை ஏற்காத தமிழர்கள் என்று அந்த நிலப்பரப்பு இரண்டாக பிரிந்தது. அந்த மதத்தை ஏற்ற தமிழர்கள் கொழும்புல இந்த பக்கம் இருக்கக்கூடிய தமிழர்கள், அந்த மதத்தை ஏற்காத தமிழர்கள் வடக்கு கிழக்கில் வாழ்கிற தமிழர்கள் என்று இப்படித்தான் அந்த நிலப்பரப்பு சிங்களர்கள் பெரும்பான்மையானவர்களாக மாறிய வரலாறு என்று ஒரு செய்தியை வந்து அவர் சொல்றார். இது வந்து எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திச்சு. ஏன்னா நம்ம வந்து நிறைய வந்து படிச்சிருக்கோம். விஜயன் அப்படின்னு ஒருத்தன் போனா, அவன் ஒரிசால இருந்து போனா, அவன் போய் அங்க ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினான். சிங்களவர்கள் இப்படி வந்தார்கள், மகா வம்சத்திலே ஒரு கதை சொல்லுது, அங்க ஒரு தமிழ் பெண்ணை திருமணம் செய்தான், இப்படித்தான் சிங்களர்கள் வந்தார்கள் அப்படின்லாம் வந்து சொல்வதைத்தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், அப்படித்தான் நாங்கள் வாசித்திருக்கிறோம், அப்படியான அறிவைத்தான் நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த நூலில மதிப்புக்குரிய வின்சென்ட் ராஜேந்திரன் அவர்கள் சொல்லுகிறார்கள், சிங்களவர்களாக இருப்பவர்களும் மதத்தால் மாற்றப்பட்டவர்கள், மதத்தால் அவர்கள் வேறுபட்டவர்களை ஒழிய பின்னால் சென்று பார்த்தால் அவர்களும் தமிழர்கள் தான் என்கிற ஒரு கருத்தை அவர் வந்து முன் வச்சிருக்காரு இந்த நூல்ல. அதுக்கப்புறமா அவர் வந்து சொல்லிட்டு வரும்போது முக்கியமா வந்து சொன்னார். என்ன சொல்றாருன்னா, நம்ம தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களினுடைய குடும்பத்தை பத்தி சொல்லிட்டு வர்றார். ஏன் அந்த குடும்பம் திருமேனியார் குடும்பம் என்று அழைக்கப்படுகிறது? அந்த குடும்பத்தினுடைய பாத்தீங்கன்னா அதுல முக்கிய தரவுகளை சொல்றாரு.
மேதகவே பிரபாகரன் அவர்களுடைய பாட்டனுக்கும் பாட்டன் 12 கப்பல்கள் வைத்து அந்த நிலப்பரப்புல வணிகம் செய்த ஒரு பெரிய வணிகர் என்கிற செய்தியை இந்த இந்த கதை இந்த திரைக்கதையில அவர் சொல்லிட்டு வர்றார். 12 கப்பல்கள் வைத்து இந்தியா குறிப்பாக மதுரை வரைக்கும் வந்து வியாபாரம் செய்திருக்கிறார்கள். பர்மாவில் போய் வியாபாரம் செய்திருக்கிறார்கள். மலேசியாவுக்கு போய் வியாபாரம் செய்திருக்கிறார்கள். 12 கப்பல் வைத்திருந்த ஒரு பெரிய வணிக குடும்பத்தை சேர்ந்தவர் நம்முடைய மேதகுவே பிரபாகரன் அவர்கள் என்கிற செய்தியை அவர் சொல்றார். அதை விட எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமூட்டிய ஒரு வரலாற்று நிகழ்வா ஒரு செய்தியை சொல்றாரு. அந்த வணிகருக்கு கிட்டத்தட்ட 90 ஏக்கர்கள் நிலம் வந்து முல்லைத்தீவில் இருந்தது. அந்த முல்லைத்தீவில் 2009 சிங்கள ராணுவத்தை தமிழ் தேசிய ராணுவ படை நேருக்கு நேராக மோதி சந்தித்த நிலப்பரப்பு மேதகுவே பிரபாகரன் அவர்களுக்கு சொந்தமான 90 ஏக்கர் நிலத்துலதான் அந்த யுத்தமே நடந்துச்சு அப்படிங்கிற செய்தியை இதுல வந்து பதிவு செய்திருக்கிறார். ஆகவே நம்ம அதாவது தலைவரினுடைய வாழ்க்கைய இந்த கதை சொல்ல போகுதுன்னு ஆர்வமா உள்ள போனோம். ஆனால் அவர் தொடர்ந்து அந்த சிங்கள தமிழர் சிக்கலை விவரிப்பதற்கு அவற்றை நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு பெரிய வரலாற்று செய்திகளை தொடர்ச்சியா அவர் சொல்லிக்கிட்டே வர்றார். இதுல ஆண்டகை குறித்து சொல்லல, அது இந்த குழந்தை பிறக்கிறது குழந்தை பிறக்குதுங்கிற செய்திகளை சொல்லிட்டு வராரே ஒழிய எப்படி வந்து தெலுங்கரா இருக்கிற பண்டார நாயக்கா எப்படி தன்னை வந்து சிங்களவனா எப்படி மாத்திக்கிட்டாரு, எப்படி வந்து பண்டார நாயக்கா ஜெயவர்த்தனே என்கிற அந்த சிங்களவனை வீழ்த்துவதற்காக எப்படி மதம் மாறினார். அவர் வந்து ஒரு கிறித்துவர் எப்படி மதம் மாறினாரு, அங்க இருக்கக்கூடிய புத்த பிக்குகள் எல்லாம் எப்படி இன வெறி கொண்டு மொழி வெறி கொண்டு எப்படி அவர்கள் இருந்தார்கள், ஏன் பண்டார நாயக்கா கொல்லப்பட்டார், இப்படிங்கிற செய்திகளை எல்லாம் அவர் வந்து இதுல வந்து ஒரு திரைக்கதை போல அவர் வடிவமைச்சு சொல்லிட்டு வர்றார். ஆனால் இது போன்ற விடயங்கள் ஏன் பதிவு செய்யப்படணும்? தலைவர் பத்தி இன்னும் அவங்க வந்து பேசல. தலைவர் பத்தி இனிமே பேசுவாங்க. இன்னொரு பாகத்துல அல்லது இன்னொரு தொடர்ல அல்லது இன்னொரு படத்துல தலைவர் குறித்த ஆய்வை இவர்கள் மேற்கொள்வார்கள். தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு கோட்பாட்டு அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும். உங்களுக்கு தரவுகள் குறித்த தெளிவு இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் விடுதலை புலிகள் அமைப்பு என்பது ஒரு அறிவியல் மயமாக்கப்பட்ட அமைப்பு. அந்த அமைப்பினுடைய தரவுகள் தனக்கு மிகவும் அதிமுக்கியமான பாதுகாப்பு உணர்வு கொண்ட ஒரு அமைப்பினுடைய ஒரு தலைவர் ஒரு சிறிய தரவுகள் கூட தன்னை காட்டி கொடுத்து விடும் என்று மிக நுண்ணறிவோடு செயல்பட்ட ஒரு அமைப்பு விடுதலை புலிகள் அமைப்பு. அந்த அமைப்பை நீங்கள் எளிமையாக புரிந்து கொள்ள முடியாது. சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேசுறாங்க, அப்படி கிடையாது. மிகவும் நுட்பமான ஒரு அமைப்பு. அந்த அமைப்புக்குள் இருந்து ஒரு தரவு வெளியில வருது அப்படின்னா வெளியில் வருகிற தரவு, வெளியில் வரக்கூடாத தரவு, வெளியில் தெரியவே கூடாத தரவு என்று பல தரவுகள் அவர்களிடம் இருந்தது. அதிலும் குறிப்பாக அங்கிருந்து ஒரு தரவு வெளியில வருது அப்படின்னு சொன்னா அந்த தரவு விடுதலை புலிகளை காட்டி கொடுத்து விடும். அவர்களுடைய திட்டத்தை அவர்களுடைய செயல்பாட்டை எதிரி கணித்து விடுவான் என்று பல தரவுகளை அவர்கள் உள்ளுக்குள்ளேயே வைத்திருந்தார்கள். நமக்கு தெரியவே தெரியாது. நீங்க வந்து நினைச்சிருங்க, இன்னைக்கு வந்து தலைவர் நினைச்சிருந்தா தன்னுடைய சுய வரலாறை அவரே எழுதியிருக்கலாம். எத்தனையோ போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய உலக தலைவர்கள் எல்லாம் அவர்களுடைய சுய வரலாற்றை அவர்களே பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் தலைவர் வந்து அதை பற்றி பேசவும் இல்லை, அதை பதிவு செய்யவும் இல்லை. ஏன் அப்படின்னா அவருடைய பாதுகாப்பு என்பது, அமைப்பினுடைய செயல்பாடு என்பது, விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய யுத்திகள் என்பது அவருடைய வரலாற்றை விட மிகவும் முக்கியமானது. அவர் அந்த தரவுகள் வெளியிலே போய்விடக் கூடாது என்பதற்காக நுட்பமாக இருந்த ஒரு அமைப்பு விடுதலை புலிகள் அமைப்பு. நான் வந்து அண்ணன் சந்தமிழன் சீமான் என்னை வந்து நாகாலாந்துக்கு அனுப்பி வச்சிருந்தார் ஒரு மாநாட்டுக்காக. சேவ் த பீஸ் அப்படின்னு ஒரு மாநாடு, நாகாலாந்தில் இருக்கக்கூடிய நாகர்களுடைய சிக்கல் குறித்த ஒரு மாநாட்டுக்கு. அப்ப அந்த மாநாடு முடிந்த பிறகு நானும் தம்பி முத்துப்பாண்டியும் அந்த மாநாட்டுக்கு போயிருந்தோம். மாநாடு முடிந்த பிறகு அந்த நாகா கூட்டரசு படை, அந்த நாகா கூட்டரசு படையை அறிமுகப்படுத்துவதற்காக இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்த பிரதிநிதிகளை அழைத்து சென்றாங்க. நான் போயிட்டு வந்த உடனே அந்த உணர்வு எழுச்சிய யாருக்கிட்டையாவது பகிர்ந்துக்கணும்னு ஐயா மணியரசன் அவர்களிடம் நான் அதை அப்படியே விவரிச்சு முழுசும் ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்து சொன்னேன். ஐயா சொன்னாங்க, அதை அப்படியே நீங்க நூலா பதிவு செஞ்சிருங்கன்னாங்க. இன்னும் நான் வந்து பதிவு செய்யாம இருக்கிறேன். அதுல ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த நாகா கூட்டரசு படையினுடைய தளபதி
கிட்டத்தட்ட நம்ம தலைவர் மாதிரி தான் இருப்பார் அவர். அதி முக்கியமான பாதுகாப்போடு கூடிய அந்த நாகா கூட்டரசு படையினுடைய தளபதியை இந்தியா முழுவதும் வந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகளுக்கு அறிமுகம் செய்து வைத்தார்கள். இப்படி வரிசையா போய் ஒவ்வொருத்தரும் கை குலுக்கிட்டு வரும்போது நான் அவரிடம் சென்று ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு என்று சொன்னேன். சொன்ன உடனேயே அவர் சொன்னார், எஸ் ஐ நோ பிரபாகரன் அப்படின்னு சொன்னார். நானும் தம்பி முத்துப்பாண்டியும் அரண்டு போய்விட்டோம். உடனே அவர் என் கையை பிடித்து இழுத்து பக்கத்தில் நிறுத்திவிட்டு அடுத்த ஆள் சந்திப்புக்கு போய்விட்டார். அனைவரும் அறிமுகப்படுத்தி முடித்த பிறகு அவர் என்னோடு நீண்ட நேரம் உரையாற்றி கொண்டே நின்றார். அவர் சொன்னாரு, பிரபாகரன் எந்த காரணங்கள் கொண்டும் பிரபாகரன் உயிரோடு இருந்திருக்க வேண்டும் அப்படின்னார். நாங்க சொன்னோம் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு நாங்க சொன்னோம். அவர் சிரித்தார். சிரித்து விட்டு சொன்னாரு, இன்றைக்கு என்னுடைய பாய்ஸ், என்னுடைய போராட்ட வீரர்களுக்கு ஒவ்வொரு நாளும் விடுதலை புலிகளுடைய பயிற்சி கேசட்டை போட்டுத்தான் நாங்கள் இன்றைக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, விடுதலை புலிகள் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் ஒரு ராணுவ மேதை. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ராணுவம் அவருடைய நுட்பங்களை, அவருடைய ராணுவ செயல்பாட்டை இன்றைக்கு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் ஒரு சாதாரண ஆளு கிடையாது. அவருடைய அந்த நுட்பம் இருக்கு இல்லையா, அவருடைய தாக்குதல் இருக்குல்ல, அதை பற்றி நமக்கு தெரிஞ்சதை விட அவரை நேருக்கு நேராக சண்டையிட்ட எதிரிகளுக்கு மிக தெளிவாக தெரிகிறது. ஆகச் சிறந்த பதிவுகளை எல்லாம் எதிரிகள் இன்றைக்கு பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அன்பான நண்பர்களே, ஆகவே மேதகுவே பிரபாகரன் அவர்கள் அவருடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வது மூலம் தமிழ் மக்களுக்கு அது பற்றி இன்றைக்கு திரைத்துறையில யாருமே பேசல. அதற்கு என்ன காரணம்? நேத்து நான் இந்த அழைப்பிதழை என் முகநூலில் பதிவிட்டிருந்தேன். நான் பதிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துல என்னுடைய முகநிலை முடக்கி விட்டார்கள். இந்த அழைப்பிதழை பதிவிட்டதற்கு என் முகநிலை முடக்கி விட்டார்கள். 15 வருடங்களுக்கு மேலாக நான் பயன்படுத்திய என்னுடைய இதுக்கு முன்னாடியே 15 வருடங்களுக்கு முன்னால நான் பயன்படுத்திய என்னுடைய முகநூலை தலைவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு பெரிய கேக் வெட்டினாங்க. அந்த கேக்கின் முதல் துண்டை அண்ணன் சீமான் அவர்கள் எனக்கு ஊட்டினார். அதை சரியா ஒருத்தர் படம் எடுத்திருந்தாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ணன் ஊட்டுறது மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை எடுத்து நான் என்னுடைய முகநூல்ல பதிவிட்டேன். அதுக்கு பின்புலத்துல அவுட் ஆஃப் போக்கஸ்ல தலைவரோட படம் இருந்துச்சு. அதை நான் கவனிக்கல. என்னுடைய 15 ஆண்டு கால முகநூலை, என்னுடைய இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, என்னுடைய கட்டுரைகள், என்னுடைய சிந்தனைகள், எனது கவிதைகள் அத்தனையும் அதுலதான் இருந்துச்சு. மீட்க எவ்வளவோ போராடுங்க, உயர் நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு தொடுத்தேன். என்னால மீட்க முடியல. அதை தடுத்து நிறுத்திட்டான். அப்புறம் எப்படி எங்க இருந்து படம் எடுப்பீங்க? திரைப்படத்தில் ஒரு பின்புலத்தில் ஒரு காலன்றி தலைவருடைய படம் இருந்தால் கூட சென்சார் போர்டு அதை அனுமதிக்க மாட்டாங்க. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தலைவருடைய வாழ்க்கை பேசப்பட வேண்டும். தலைவருடைய வாழ்க்கை சினிமாவாக பதிவு செய்யப்பட வேண்டும். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவலம் இன்னைக்கு ஈழ தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல ஒண்ணு என்னன்னா, யூதர்கள் ரோமானியர்களால பாபிலோனியர்களால அட்டித்து நொறுக்கப்பட்டு உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்ட போது அவர்களுக்கு ஏற்பட்ட அவலத்தை அவர்கள் பாதுகாத்தார்கள். அந்த அவலத்தை அடுத்த தலைமுறைக்கு அந்த சோகத்தை, அந்த அவலத்தை, அந்த துயரத்தை அவர்கள் பாதுகாத்தார்கள். அதுக்காக அவங்க ஒரு உறுதி எடுத்தான். என்ன உறுதி தெரியுமா? உலகத்தின் எந்த மூலையில் யூதன் வாழ்ந்தாலும் கோயில் கட்டக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தான். ஏன் கோயில் கட்டக்கூடாது? கோவில் கட்டினால் நீ உன் அவலத்தை இழந்து விடுவாய், உன் அவலம் டைலூட் ஆயிரும். அதனால கோவில்னு ஒண்ணு கட்டுனா அது ஏன் நாட்டுல தானே கட்டணும், நம்ம நாட்டுல தானே கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லி கோவில் கட்டாமல் யூதர்கள் உலகம் முழுவதும் சிதறி வாழ்ந்தார்கள். அவனுக்குன்னு ஒரு நாட்டை உருவாக்கி அந்த நாட்டுல தன்னுடைய வழிபாட்டு தலத்தை நீ கட்டினான். ஆனா தமிழர்கள் இன்றைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு கோயிலை கட்டிடுறோம். நம்முடைய அவலத்தை நாம் பாதுகாக்க தவறுகிறோம். அவலத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்த தவறுகிறோம். அப்படி அந்த அவலத்தை கடத்த வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற காவியங்கள், படைப்புகள் நிறைய கொண்டுட்டு வரணும். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அது என்னன்னா, உன்னுடைய பூர்வீக நிலம், நீ பிறந்த நிலம், உன் சொந்த நிலத்தில் இருந்து நீ அடித்து விரட்டப்பட்டிருக்கிறாய் என்று சொன்னால் இன்னைக்கு போய் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற நிலம் உன்னை என்றைக்கு இருந்தாலும் எந்த நாட்டுக்காரனா இருந்தாலும் சரி நீ வந்தேன்னு அடித்து விரட்ட மாட்டானா? யோசிச்சு பாருங்க. அப்ப உன்னுடைய ஒரே கனவாக எது இருக்க வேண்டும் என்று சொன்னால், எப்படி கிட்டத்தட்ட 72 இருந்து 2009 வரைக்கும் கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள்
அரசியலாகவும் ராணுவமாகவும் இந்த களத்தில் நின்று தன் இனத்துக்காக, தன் மக்களுக்காக, எதிர்கால தலைமுறைக்காக போராடிய தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய அந்த தியாகத்தை உணர்ந்து என்றைக்காவது ஒரு நாள் என் நிலத்துக்கு நான் செல்ல வேண்டும், எனக்கு இந்த பூமி பந்தில் ஒரு தாய்நாடு வேண்டும் என்கின்ற உணர்வோடு தான் உங்கள் பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும். உங்களுடைய கனவு, உங்கள் லட்சியம், உங்கள் வாழ்க்கை முழுவதும் அதற்காகத்தான் செயல்பட வேண்டுமே ஒழிய, நீங்க வெளிநாட்டுல போய் இருந்துட்டேன், நான் செட்டில் ஆயிட்டேன், என் பிள்ளைகள் எல்லாம் தமிழ் கற்காது, ஆங்கிலம் தான் படிக்கும் என்கிற நிலையை நீங்கள் தயவு செய்து மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், தலைவர் பேசும்போது கடைசி காலத்துல சொன்னாரு, புலம்பெயர்ந்த மக்களின் கையில் இருக்கு அப்படின்னு. இந்த பர்மாவுல மியான்மரில் கிட்டத்தட்ட 3000 மாணவர்கள் கொல்லப்பட்டு அந்த போராட்டக்காரர்கள் எல்லாம் அடித்து விரட்டப்பட்ட போது அந்த போராட்டக்காரர்கள் வெளியிலே போய் அப்ரைசிங் டபுள் எயிட் என்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கி அந்த இயக்கத்தின் மூலமாக சர்வதேச சமூகத்திற்கு பாரிய அழுத்தத்தை கொடுத்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைப்படுத்தப்பட்டிருந்த ஆங் சான் சூகியை அவர்கள் போராடி விடுதலை செய்திருக்கிறார்கள். முடியாதது உலகத்தில் எதுவுமே கிடையாது. 2000 வருஷமாக அடித்து விரட்டப்பட்ட யூதர்கள் இன்றைக்கு தனி நாட்டை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே தோழர் பேசும்போது இந்த தலைமையுரை பேசும்போது அவங்க சொன்னாங்க, உலகம் ஒண்ணு கூடி இந்த இரட்டை கோபுரம் உடைக்கப்பட்ட போது என்ன சொன்னா, உலக பயங்கரவாதத்தை நாங்கள் ஒழிக்கிறோம் என்கிற பெயர்ல தமிழர்களை அழித்து ஒழித்தார்கள். அந்த பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு சொல், ஒரு ஜனநாயக சொல்லுதான் பொதுசன வாக்கெடுப்பு. பொதுசன ஜனநாயகம் எப்படி உலகத்தை ஒருங்கிணைச்சானோ, பயங்கரவாதம் என்று உலகத்தை எப்படி ஒருங்கிணைத்தார்களோ, அது போல இந்த பொதுசன வாக்கெடுப்பு என்கிற அந்த சொல்லாடலுக்கு எதிராக எந்த ஜனநாயகவாதியும் எந்த ஜனநாயக நாடும் பேச முடியாது. ஆகவே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒன்று கூடி இந்த பொதுசன வாக்கெடுப்பு என்கிற ஒரு விடயத்தை முன்வைத்து முன்னகர்த்த வேண்டும். நமக்கான நாட்டை நாம் அடைந்தே தீர வேண்டும் அப்படிங்கிறதுதான். விடுதலை புலிகள் தோத்து விட்டார்களா? விடுதலை போராட்டம் தோல்வி அடைந்து விட்டதா? இது என்ன கால்பந்தாட்டமா? ஒரு நேரம் குறிச்சு இந்த நேரத்தில் ஒருத்தன் வெற்றி அடைஞ்சான் தோல்வி அடைஞ்சான்னு சொல்றதுக்கு 36 ஆண்டு காலம் ஒரு மண்ணில நடந்திருக்கக்கூடிய ஒரு போராட்டம் எப்படி முடிவுக்கு வரும்? அது தொடர்கின்ற ஒரு நீட்சி, ஒரு தொடர்ச்சி. அது வெவ்வேறு விதமாக அது தொடரும். அப்படி தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த தொடர்ச்சிக்கு பல்வேறு வகையில மக்கள் உதவி செய்ய வேண்டும். அதுல ஒண்ணுதான் இந்த படைப்புகள். இந்த படைப்பை ஏதேனும் ஒரு விதத்தில் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒன்று கூடி இதை கொண்டு வரணும். ஐயா மதிப்புக்குரிய வின்சென்ட் ராஜேந்திரன் அவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பு ரொம்ப முக்கியமான முன்னெடுப்பு. இது ஏன்னா நான் சொன்னது திரைப்படத்தை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இது ஒரு வெப் சீரியலுக்கான ஒரு படைப்பு. வெப் சீரியலுக்கு நோ சென்சார் தேவையில்லை. வெப் சீரிஸ் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப ஃபேமிலி மேன் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு. அந்த ஃபேமிலி மேனுங்கிறது ஈழத்தமிழர் பிரச்சனையை கொச்சைப்படுத்துகிற ஒரு இந்திய படம். அதே மாதிரி மெட்ராஸ் கஃபே அப்படின்னு ஒரு படம் எடுத்தான். அதுவும் ஈழத்தமிழர் பிரச்சனையை கொச்சைப்படுத்துகிற ஒரு மோசமான படம். இப்ப நான் இங்க இருந்து பூனேல ஒரு கல்லூரியில விஷுவல் கம்யூனிகேஷன் கிளாஸ் எடுக்க போவேன். வருஷத்துக்கு ஒரு 5 கிளாஸ் 6 கிளாஸ். அப்படி போகும்போது ஒரு தடவை திரைப்படங்களை பற்றி பேசி கொண்டிருக்கும் போது, வார் மூவிஸை பத்தி பேசும்போது, பக்கத்துல நடக்கிற இலங்கையில ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடந்திருக்குது, அது குறித்த ஒரு திரைப்படம் கூட இந்தியாவில் வரவில்லை என்று சொன்ன போது ஒரு மாணவன் எழுந்து கேட்டான், ஐயா நீங்கள் சொல்லுவது உண்மையான், இஸ் இஸ் ட்ரூ அப்படின்னு கேட்கிறான். என்னடா அவன் சந்தேகம்னு கேட்டா, இலங்கையில 1.5 லட்சம் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டாங்களா, ஒரு பெரிய யுத்தம் சிவில் வார் நடந்துச்சா அப்படிங்கிறான். பிரபாகரன் யாருன்னா, பிரபாகரன் அமர துஷ்மன் அப்படிங்கிறான், நம்முடைய எதிரி, நம்ம நாட்டுக்கு எதிரானவன் அப்படிங்கிறான். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? வட மாநிலங்களுக்கு ஊடக புறக்கணிப்பு செய்யப்பட்டிருக்கு. ஊடகங்கள் மொத்தமாக ஈழ பிரச்சனையை மூடி மறைத்திருக்கிறது. பிரபாகரன் நம்முடைய இந்தியாவின் எதிரியா ஒருபோதும் கருதியதே கிடையாது. அமைதிப்படையை மட்டும்தான் அடித்தாரே ஒழிய அவர் இந்தியாவை அடிக்க வேண்டும் என்று ஒரு நாளும் நினைத்ததில்லை. ஆனால் இந்திய மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற செய்தி என்ன என்றால், பிரபாகரன் என்று சொன்னால் அமரா துஷ்மன், நம் நாட்டின் எதிரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் சரி செய்யணும், இவற்றையெல்லாம் ஒரு சரியான புரிதலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் யுகத்துல ஊடகம் வாயிலாக சொல்வதுதான் மிக சரியாக இருக்கும். அதை செய்திருக்கக்கூடிய வின்சென்ட் ராஜேந்திரன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை
தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.